கல்பனா, அத்தை, மாமா கூப்பிடுறாரு. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். கல்பனா. வந்துட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா. மரகதம் எங்கம்மா? என்னம்மா மரகதம் யாருன்னு கேக்குறியா? என் பொண்டாட்டி, உங்க அத்தை. அவங்க மாமா காஃபி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். காஃபி எல்லாம் அப்புறம் சாப்பிடலாம். உங்க அத்தை எங்க? அத்தையும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. அம்மா இத தனமா நீ ராத்திரி சொன்னா இப்ப விடிய விடியவா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல மாமா, ராத்திரி வந்துட்டாங்க. நீங்க அதுக்குள்ள தூங்கிட்டீங்க. நேத்து கோயில்ல ஐயர் சொன்னாராம், நம்ம குடும்ப பிரச்சனை தீரணும்னா கையோட கால அஸ்திக்கு போய் பரிகார பூஜை பண்ணிட்டு வரணும்னு. அப்படி பண்ணா சீக்கிரம் நம்ம எல்லா பிரச்சனையும் தீந்துருன்னு சொன்னாங்களாம். அதான் காலையில விடிஞ்சு விடியாம 4 மணிக்கு எழுந்து அத்தையும் அம்மாவும் காலஸ்திக்கு போயிட்டாங்க. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட அவங்களால சொல்ல முடியல. அதான் என்கிட்ட சொல்லி நீங்க எழுந்ததும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் உடம்பு சரியில்லாம தானே படுத்தேன். நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஐயோ மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னம்மா காளகஸ்தி வரைக்கும் போயிருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. மாமா கோவப்படாதீங்க மாமா, எல்லாம் நம்ம குடும்பம் நல்லதுக்கு தானே. என்ன நல்லது கெட்டதா போ. சரி, நீ மரகதத்துக்கு போன் பண்ண, நான் பேசுறேன். மாமா இப்பதான் அவங்க பேசிட்டு வச்சாங்க. பூஜையில இருக்காங்களாம். அப்புறமா அவங்களே போன் பண்றேன்னு சொன்னாங்க. சரி, விஸ்வா எங்க? அவனையும் காலையில இருந்து ஆளை காணோம். அவனும் காளகஸ்திக்கு போயிட்டானா? கண்டிப்பா அவன் போயிருக்க மாட்டான். ஏன்னா இப்ப நல்ல விஷயம் சொன்னாலே முன்னுக்கு பின்னா பேசுறானே. எங்க போயிருக்கான்னு சொல்லு. விஸ்வா மாமா எங்க போயிருக்காருன்னு அவரே உங்ககிட்ட சொல்லலையா மாமா? அவரு பிசினஸ் விஷயமா மும்பை போயிருக்காரு. ஓஹோ, வரதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தொழில் விஷயத்துல எல்லாம் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கான். ஆனா வாழ்க்கை விஷயத்துலதான் ஏதோ குழப்பமாவே இருக்கான். அவரு என்கிட்ட சொல்லாமலே போயிட்டு வரோ? இல்ல மாமா, உங்ககிட்ட அவர் பேசினாலே நீங்க அந்த நந்தினி விஷயமா பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏமா காலங்காத்தாலே நந்தினி அவ ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சரி, 3 பேர்ல யாரு போன் பண்ணாலும் என்கிட்ட கூட, நான் பேசுறேன். சரி மாமா. மாமா எனக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா? உனக்காவது சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சே. சரி, போயிட்டு சீக்கிரம் வா. நீ ஐயர் சொல்றாரு, ஆசாமி சொல்றான்னு வெளியூர் கோயிலுக்கு போயிடாத. என்ன போ, போயிட்டு சீக்கிரம் வா. போ, சீக்கிரம் வந்துடுறேன். நந்தினி, அம்மா கிட்ட நல்லா வேண்டிக்க. இந்த தாலி காத்த மாரியம்மா உன் தாலிக்கு எந்த பங்கமும் வராம காப்பாத்துவா. சாமி, என் வீட்டுக்காரர் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவர் சீக்கிரமா குணமாகணும். அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரருடைய பேரு, ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். விஸ்வா நாமதேஸ்ய அஸ்வினி நட்சத்திரே மேஷராசுஜாதஸ்யாஹ விஸ்வா நாமதேஸ்ய அதிசீக்கிரமேவ திட ஆரோக்கிய சித்தியர்த்தம் துர்கா பரமேஸ்வரம் பிஹாயி நமஹ. தாயே, என் புருஷனை நல்லபடியா நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். இத்தனை நாளா நான் அவரை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே நீ அவரை கஷ்டப்படுத்திடாத. நீ என்ன பழி வாங்குறதுக்காகத்தான் அவரை இப்படி கஷ்டப்படுத்துறியோன்னு தோணுது. அதனாலதான் என் தாலி அருந்து விழுற மாதிரி பண்ணியா? இத்தனை நாளா ஒரு நல்ல புருஷனை புரிச்சுக்காம அவரை எப்படி எல்லாமோ கஷ்டப்படுத்திட்டேன். இப்ப மனசு மாதிரி அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்ப போய் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கியே. உனக்கு என் மேல கோவம் இருந்தா அதை என்கிட்ட மட்டும் காட்டு. தயவு செஞ்சு என் புருஷனை எதுவும் பண்ணிடாது. அவரை காப்பாத்தி என்கிட்ட கொடுமா. வாஞ்சாக்னே தர்மம் பிப்ரிகஸ்வாஸ்ம பஞ்சதோபகமாய ஜஸ்பா துர்கா பரமேஸ்வரம் பிஹாயி நமஹ. ஆஜ்ய தீபம் தரிசயாமி. கௌரி விமாய் திரளாண தப்ஷத்வேகபதி துபதி சாஸ்துஷ்பதே அஷ்டாபதி நவபதி பூஷிதகஸ்திராட்சரா பிரமேபியோ மன் பிரசாதம் தீர்க்க சுமங்கல்யா பிராப்திரஸ்து. இந்தாங்கோ, அம்பாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நெத்தியில் இந்த குங்குமத்தை இட்டு விடுங்கோ. அம்பாள் சீக்கிரமா குணப்படுத்திடுவா. சரிங்க சாமி. கல்பனா, கல்பனா, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? அவரை பாத்தியா? அவர் கண் முழிச்சிட்டாரா? நான் அவரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனப்போ உங்க அம்மாவும் அத்தையும் அவரை பார்க்க விடாம என் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க.
வேற என்ன செய்யணும்னு நினைக்கிற? உன்னெல்லாம் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறதோட விட்டாங்களே, அத நினைச்சு பெருமைப்பட்டுக்க. கல்பனா, என் கூட பிறந்த அக்கான்னு சொல்லுவியே, நீ ஏன் இப்படி பேசுற? உன்னை அப்படி நினைச்சதுக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நீ இவ்வளவு கேவலமானவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை என் மாமா எப்படி எல்லாம் தூக்கி வச்சு தாங்கினாரு. நீ அவரை எவ்வளவு கேவலப்படுத்திட்ட. உனக்கு அந்த சுரேஷ் தான் வேணும்னா அப்புறம் ஏன் எங்க மாமா கல்யாணம் பண்ண? கல்பனா, என்ன இப்படி பேசுற? அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கா. அவ ஏதோ கோவத்துல இப்படி பேசுறா. கல்பனா, சுரேஷ் வேணும்னே திட்டம் போட்டு பண்ண சதி. அத புரிஞ்சுக்காம நீ என்ன தப்பா நினைக்கிறியே. ஹோட்டல்ல உன்னையும் அந்த சுரேஷும் ஒன்னா வச்சு பாத்துட்டு வந்து என் அத்தையும் மாமாவும் சொன்னப்ப கூட நான் நம்பல. நீ அப்படிப்பட்ட ஆளா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா அடுத்து உன்னை பத்தி கேள்விப்படும் போதுதான் நீ எவ்வளவு மோசமானவன்னு எனக்கே புரிஞ்சது. பஸ் ஸ்டாண்ட்ல கண்ட கருமத்தையும் வைக்கிற உன்னை போய் என் மாமா கல்யாணம் பண்ணிருக்காரு. இவ வித்தத நீ பாத்தியா? அத நான் வேற பாக்கணுமா? அதான் ஊருக்கே தெரிஞ்சிருக்கே. சத்தியமா சொல்ற கல்பனா, அது அந்த ரதி தேவி பண்ண சதி. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரி வேலையை பண்ற எவதான் உண்மையை ஒத்துப்பா? நீ ஒத்துக்கிறது. அதனால தானே உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த சுரேஷ புடிச்சிட்ட. அவனை கல்யாணம் பண்றதுக்காக தானே அனுப்பாத டைவர்ஸ் நோட்டீஸை என் மாமா அனுப்புன மாதிரி நீ ஏதோ ஒரு செட்டப் பண்ணி நீ எனக்கு பதில் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்ட. அப்புறம் எதுக்கு என் மாமா பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போன? பொண்டாட்டி சுத்தமானவளா இல்லைன்னா புருஷனுக்கு இப்படிதான் நடக்கும். நீ எல்லாம் எந்த மூஞ்சி வச்சுட்டு கோவிலுக்கு வர? முதல்ல எதுக்கு வந்த? ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என் மாமா பொழைக்கவே கூடாதுன்னு வேடிக்கிறதுக்காக வந்தியா? ஏய் நிறுத்தடி. என்னடி விட்டு ஓவரா பேசிட்டே இருக்க? இன்னொரு தடவை என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசினா அப்புறம் அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஐயோ அக்கா, இப்போதைக்கு யார் என்ன பத்தி தப்பா சொன்னாலும் அத நான் பொறுமையா கேட்டுக்கத்தான் வேணும். கோவப்படுற சூழ்நிலையில நான் இப்ப இல்ல. என் மனவேதனை அந்த கடவுள்கிட்ட கொட்டிட்டேன். என் வீட்டுக்காரரு அந்த கடவுள் காப்பாத்துவாரு. நீ வாக்க போலாம். வா. போங்கடி போங்க. என் மாமாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் உங்க குடும்பம் மொத்தத்தையும் நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஐயோ, என் பிள்ளை எப்படி இருக்கான் டாக்டர்? டாக்டர், நாங்க கேட்டா யாரும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க டாக்டர். எங்களுக்கு பயமா இருக்கு டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, அவரோட கண்டிஷன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. டேஞ்சர் கண்டிஷனை தாண்டிட்டாரு. கடவுளே, அப்படின்னா நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? நோ நோ நோ, இருங்க. அவரு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னு தான் நான் சொன்னேன். மத்தபடி இன்னும் அவர் கண் முழிக்கல. கண்ணு முழிக்கலன்னா புரியல டாக்டர். அப்ப அவனுக்கு நேத்து வரைக்கும் எங்களால எதுவுமே சொல்ல முடியாம இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் அவருக்கும் அவரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். பேஷண்ட் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து பழைய நிலைமைக்கு குணமாகி வரணும் அப்படின்னா உங்களுடைய கோஆபரேஷன் முக்கியமா எங்களுக்கு தேவை. கண்டிப்பா டாக்டர். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ நான் உங்களுக்கு சொல்றேன். அத நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நந்தினி, அப்பா அவர்
அவரை பாத்தீங்களப்பா எப்படி பாருக்காரு? இல்லம்மா, எப்படிம்மா பாக்குறது? நாங்க அந்த பக்கம் போனாலே உங்க அத்தையும் கல்பனா அம்மாவும் சேர்ந்து எங்களை யாரோ மாதிரி விரட்டி விரட்டி வர்றாங்க. மாப்பிள்ளைக்கு என்னாச்சு, எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க கூட எங்களால முடியலையேம்மா. என்னப்பா சொல்றீங்க? அவருக்காக நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த விபூதி அவருக்கு எப்படியாவது வச்சு விடணும்ப்பா. வாங்கப்பா. நந்தினி, நந்தினி, வேண்டாமா. அவங்களுக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கலையா, அப்புறம் எப்படிமா? என்னம்மா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அவங்க கிட்ட கெஞ்சாவது போய் பார்த்துதானே ஆகணும். இல்ல அந்த விபூதியை கொடுத்து விஸ்வாவோட நெத்தியில பூசவாவது சொல்லணும்ல. ஆமாப்பா, இந்நேரம் அத்தைக்கு என் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிருக்கும்ல. அவங்க கையில கால்ல விழுந்தாலாவது எப்படியாவது இந்த விபூதியை அவர் நெத்தியில வச்சு விட்டுட்டா போதும். வாங்கப்பா. அப்பா, நீங்க எல்லாம் இங்கே இருங்கப்பா. ஏற்கனவே அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க. இப்ப எல்லாரும் போனா அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. நானும் நந்தினி மட்டும் இருங்க. போங்க. நான் சொன்னதெல்லாம் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா டாக்டர், எங்க புள்ள எப்படியாச்சும் குணமாய் வந்தா போதும் டாக்டர். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கண்டிப்பா கேக்குறோம் டாக்டர். ஆமா டாக்டர். டாக்டர், அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? அவர் கண் விழிச்சிட்டாரா? நான் அவரை பார்க்கணும் டாக்டர். யார் நீங்க? நான் அவரோட பொண்ணு. டாக்டர், டாக்டர், எங்க புள்ள இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே இவதான் டாக்டர். இவ எங்க குடும்பத்துக்கு ஆகாதவ டாக்டர். விஸ்வாக்கு இப்படி ஆயிடுச்சே, இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே. எப்படி நீங்க சொல்லலாம்னு எங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க. என்னது, சண்டை போட வந்தீங்களா? ஆமா டாக்டர். டாக்டர், நான் சண்டை போட வரல. அவர் சீக்கிரமா குணமாகணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்களே பாருங்க. ஐயோ இல்ல டாக்டர், இவ சொல்றது சுத்த பைய. இப்ப இவங்க கிட்ட சண்டை போடதான் வந்திருக்கா. நாங்களே எங்க பிள்ளை இப்படி ஆயிருக்கானேன்னு மனசுல வந்து போயிருக்கோம். முதல்ல இவளை வெளியில அனுப்புங்க டாக்டர். நான் சொல்றது நம்புங்க டாக்டர். ஏம்மா, சண்டை போறது இதுவா இடம்? இது ஹாஸ்பிடல். இங்க எந்த சத்தமும் வரக்கூடாது. நர்ஸ், டாக்டர், இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பு. ஓகே டாக்டர். ஏமா சொல்றது புரிஞ்சுக்க மாட்டீங்களா? எப்படி புரிஞ்சுப்பா? இவதான் மகா திமிரு பிடிச்சலாச்சே. ஐயோ, முதல்ல இந்த பொம்பளை வெளியில அனுப்புறேன்னு சொன்னா அவ யார் பேச்சும் கேட்க மாட்டா. நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக வரல சித்தி. அவர் சீக்கிரமா குணமாகணும்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். ஏதோ ஐயர் இந்த விபூதி அவர் நெத்தியில பூச சொன்னாரு. போதும் நிறுத்தி. நீ எந்த திருநூறு பூச வேண்டிய தேவையில்ல. நீ விஸ்வா மூஞ்சிய பார்க்க கூடாது. நாங்க உன்னை விஸ்வாவை பார்க்கவும் விட மாட்டோம். முதல்ல எங்க கிளம்பி. இவங்க தான் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே. நான் பூசினா கூட பரவாயில்ல. நீங்களே உங்க கையால அவர் நெத்தியில பூச விடுங்க. அண்ணி, அவளை போ சொல்லுங்க. இங்க இருந்தானா பிரச்சனை ஆயிடும். ஏய், சொல்றாங்கல்ல, போடி போடிங்க இருந்த போடி. அவங்க சொல்றாங்கல்ல, வாங்க இங்க இருந்து. இல்லங்க, நான் அவரோட பொண்டாட்டி. ஒரே ஒரு தடவை நான் அவரை பார்த்துட்டு போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இங்க இருந்தா பிரச்சனை வரும்னு அவங்க சொல்றாங்க. முதல்ல வாங்க. எனக்கு விடுங்க. அவ கர்ப்பமா இருக்கா, இப்படி எடுத்துட்டு போறீங்க? அப்ப நீங்களே கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேன். இல்லக்கா, ஒரு தடவை நான் அவரை பார்த்துட்டு வந்து விட மாட்டாங்களேடி. அம்மா கிளம்புங்கம்மா. டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு. வாங்க விடுங்க, நானே கூட்டிட்டு போறேன். வாங்க. ஆமா நந்தினி. ஏன் நீங்க பண்ணாத பூஜைக்கும் நீங்க வேண்டாத வேண்டுதலுக்கும் பலன் கொடுக்காத சாமி இவ கொண்டு வர திருநூறுக்கு தான் கொடுத்துற போதா? என்னமோ வந்துட்டா பெருசா புருஷனுக்காக அர்ச்சனை பண்ண திருநூறு பூசுற நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டேன். சொல்றது அம்மா நந்தினி, மாப்பிளைய பாத்தியாமா? சொல்லுமா, சொல்லுமா. இல்லம்மா, நாங்க ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கோம். விஸ்வாவை எங்களை பார்க்கவே விடல. நர்ஸ் எங்களை துரத்து விட்டுட்டாங்கம்மா. குழந்தை படுறே, என்னங்க இது அநியாயமா இருக்கு. கட்ட பொண்டாட்டியை பார்க்க விடலன்னா எப்படிங்க? இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்ன செய்யறது வள்ளி? இப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவங்கள எதிர்த்து பேசாம இருக்க வேண்டியதுதான். இல்லம்மா, என்ன நடந்தாலும் சரி, அவர் கண் விழிக்கிறத பார்க்காம நான் இங்க இருந்து வர மாட்டேன். அழாதம்மா. அம்மா நந்தினி, அழாதம்மா, அழாத. தைரியமா இரு. கண்டிப்பா மாப்பிள்ளைய பாப்ப. தைரியமா இரு. எதுக்கு இந்த அம்மா நம்மள திரும்பவும் வர சொல்லி இருப்பாங்க? வணக்கம் மேடம். ஏய், என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? வா. என்னையா, நல்லா இருக்கியா?
எங்க மேடம் நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கு, திடீர்னு நாசமா போயிட்ட மாதிரியும் இருக்கு. சரி மேடம், என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? அத முதல்ல சீக்கிரமா சொல்லுங்க. யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நான் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போகணும். ஏன் இப்படி பயந்து அவசரமா கிளம்புற நீ? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை சந்திக்கிறத கேள்விப்பட்டா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சுத்தே கொண்டுருவன்னு சொல்லியிருக்கான். அந்த ஆள் கிட்ட மட்டும் தான் துப்பாக்கி இருக்கா? என்கிட்டயும் தான் இருக்கு. அப்படின்னா அத வச்சு அந்த இன்ஸ்பெக்டரை சுட்டுடுங்க. அந்த ஆளை அடிச்சு அடியில ஐயோ அப்பா என் நெஞ்செல்லாம் அப்படியே வலிக்குது. பேசாம அந்த ஆளை சுட்டுடுங்க. என்கிட்டயும் துப்பாக்கி இருக்குன்னு சொன்னது அவனை சுடுறதுக்காக இல்ல. என் பேச்ச கேக்கலனா உன்னை கூட சுட்டுருவேன். ஐயோ மேடம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. பயப்படாத, சும்மா ஜோக் பண்ண. என்ன மேடம் இப்படி தமாஸ் பண்றீங்க? உங்க பேச்ச கேட்டா அந்த ஆள் என்ன சுட்டுருவேங்கிறான். கேட்கலன்னா நீங்க என்ன சுட்டுருவேன்னு சொல்றீங்க. என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? சாவு எப்ப வேணாலும் வரும் சுந்தர். அதனால யார் பேச்ச கேட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமோ அவங்க பேச்ச மட்டும் கேளு. சரியான தத்துவம் மேடம். சொல்லுங்க மேடம், இப்ப நான் என்ன பண்ணணும்னு? குட். புதுசா எந்த வேலையும் இல்ல, ஏற்கனவே உனக்கு கொடுத்த அக்ரிமெண்ட் வேலை தான். அக்ரிமெண்டா? ஐயோ மேடம், தயவு செஞ்சு அது மட்டும் வேண்டாம் மேடம். வேற ஏதாவது சொல்லுங்க மேடம், செய்றேன். பிரச்சனை இல்லாத வேலைன்னு எதுவுமே இல்ல. பிச்சை எடுக்கிற வேலையில கூட நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சரி மேடம், ஆனா இது என்ன ஆனா? அதான் இப்ப ரூட் ரொம்ப கிளியரா இருக்கே. மேடம், அந்த விஸ்வா இப்ப ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி இருக்கிறதுனால நந்தினி வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஹாஸ்பிடல்ல இருப்பாங்க. அதனால நீ போய் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வான்னு சொல்றீங்களா? எஸ். நோ மேடம். ஏன்? இல்ல மேடம், ஹாஸ்பிடல் என்ன அடுத்த நாட்டு எல்லையிலயா இருக்கு? இதே ஊர்ல தானே இருக்கு. திடீர்னு நான் எடுக்கும்போது அவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா? இப்போதைக்கு அவங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா விஸ்வாவை பாக்குறதுக்கு நந்தினி குடும்பத்துல இருந்து யாருக்கும் இன்னும் அனுமதி கிடைக்கல. அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்கவும் கிடைக்காது. இது தெரியாம விஸ்வாவை பார்க்காம நகர மாட்டேன்னு நந்தினி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடம் பிடிக்கிறா. அவளுக்கு துணையா அவ அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட சொல்றேன். யாரும் வரமாட்டாங்களா? அப்ப நான் இதை செய்யறேன். குட். ஒரு வெரி குட் சொல்லக்கூடாதா? வெரி குட். அப்புறம் அவங்க வீட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் அங்க வரமாட்டாங்க. பட் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வீட்ல தான் இருப்பாங்க. அதனால நீ போறது யாருக்கும் தெரியாம பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். ஓகே. அப்புறம் போகும்போது நம்ம பசங்க யாரையாவது கூட்டிட்டு போ. சரி மேடம். அப்புறம் அப்புறம் என்ன? இல்ல, நான் பேமெண்ட் எல்லாம் அப்புறமா வாங்கிக்கிறேன். மாமனார் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. போற வழியில கொஞ்சம் டீ காஃபி செலவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டீ காஃபிக்கு இது போதுமா? போதும் மேடம், இது போதும். இப்போதைக்கு இது போதும். சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல இங்க வந்து உட்காருங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, யார் வேணா உட்காரலாம். இன்னும் சொல்ல போனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதி தூங்குற கட்டில இருந்தாலும் அது சரியா இருக்கான்னு அது செஞ்ச சாதாரண தொழிலாளி தான் படுத்து பார்ப்பான். அவனுக்கு அப்புறம் தான் கோடீஸ்வரன், ராஜா, மந்திரி எல்லாம். இது நிறைய பேருக்கு புரியறதே இல்ல, அது புரிஞ்சவங்களும் ஏத்துக்கிறது இல்ல. அதனால உட்காருங்க. ஐயோ, வீட்ல யாரும் இல்ல. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? இந்த வீட்லயே என்ன பார்த்து பரிதாபப்படுற ஒரே ஜீவன் நீங்க தான். அதே நேரத்துல உங்களை பார்த்தா எனக்கும் பரிதாபமா தான் இருக்கு. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி பேச்சு வராம போச்சு? பிறவிலே போயிடுச்சா? நான் அத செலவு பண்ணி கியூர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க.
சொல்ல மாட்டீங்களா? ஏன் நான் கேட்டது தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. பிரிவிலிருந்து வரலையா? பின்ன எப்படி? என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஏதாவது ஆக்சிடென்ட்ல நீங்க மறந்திருந்த விஷயத்த நான் ஞாபகப்படுத்திட்டேனா? சாரிம்மா.